நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரும் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் என்று உலக தமிழர்களால் கொண்டாடப்படுகின்ற முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய 100வது பிறந்த நாள் விழா ஜூன் 3ஆம் தேதி கொண்டாட தமிழகமெல்லாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை சிறப்போடு கொண்டாட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதன்படி மாவட்டம், ஒன்றியம், பேரூராட்சி, கிளை கழகம் என எல்லா பகுதியிலும் கூட்டங்கள் போடப்பட்டு தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை சிறப்போடு கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகிறார்கள். இதன் ஒரு கட்டமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியிலே வைத்து குன்னூர் நகர செயலாளர் திரு ராமசாமி அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பர்பின் இலக்கணம் பாபு முபாரக் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்த வேண்டும் என்று தனது உரையிலே தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர கழகத்தினுடைய செயலாளர் ராமசாமி, நகரமன்றத்தினுடைய துறை தலைவர் வாசிம் ராஜா மற்றும் அந்த பகுதியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் என பெரும் திரளாக கலந்து கொண்டதாக நமது பகுதிக்கு செய்தியாளர் குன்னூர் பகுதியிலே இருந்து ஆசா அமீத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால யாரையும் நம்ம குறைச்சோ இது பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு இவ்வளவு மெம்பர் சேர்த்தணும்னு கொடுத்துருக்கான். 3300, 6300, பேரூராட்சி 4000. அதுல இந்த குன்னூர்ல அவ்வளவு கொடுத்துருக்கப்போ அதை நம்ம ரீச் பண்ணணும். 50,000 மெம்பர் சேர்த்தணும்னு சொல்றாங்க. அது எதுக்குன்னா நமக்கு தேர்தலுக்கு உபயோகமாகும். அது பெருவெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமா அமையும். நம்ம தலைவருக்கு 100வது பிறந்த நாள் தொடக்க நிகழ்ச்சி. வரலாற்றுல நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. நம்ம உலக புகழ்பெற்ற ஒரு தலைவர். சாதாரணமா எப்பவுமே நான் பேசுறப்ப சொல்லுவேன், தன்னுடைய கண் இமை மூடும் கடைசி முடிவரையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக உழைத்த ஒரு மாபெரும் மகத்தான தலைவர். அவருடைய நம்ம காலத்துல, அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்தோம். அவருக்கு 100 வயது ஆரம்பிக்கிற காலத்திலையும் நம்ம வாழ்றதே பெருசு. நாளைக்கு மறுநாள் அவருடைய 100வது பிறந்த நாள கட்சியினுடைய கடைசி தொண்டன் வரைக்கும் தன்னுடைய கடமையாக கருதி அந்த பணியை நம்ம செய்யணும். ஆட்சியில் இருக்கமா, ஆட்சியில் இல்லையா, ஆனா எதை பற்றியும் எதிர்பாராமல் இந்த இயக்கத்தை உயர்ந்தோங்கி நின்று இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக நம்முடைய கலைஞருடைய உழைப்பு, அவருடைய வழியில் கொஞ்சம் கூட அடிச்சுபடுத்த வராமல் நடக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய உழைப்பு, அவரை தொடர்ந்து நம்முடைய நிர்வாகிகள், கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பு, இன்றைக்கு இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி. தேர்தல் வந்தா நம்ம தான் ஆட்சியில் இருப்போம். எவ்வளவு நாள் யார் பிரதமர் என்பதை நம்முடைய மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றியிருந்தார், அடையாளம் காண்பித்தார். இனி 24இல் வருகிற பாராளுமன்ற தேர்தலில்
நம்முடைய தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யாரை சொல்றாங்களோ அவங்க தான் பிரதமர் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும். அந்த உறுதிமொழி எடுக்கிறதுக்காக இந்த 3ஆம் தேதியை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை பெரிய அளவுக்கு நாம் உணர்ச்சியோடு இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி பொதுமக்களுடைய நல்லெண்ணத்தை, நல்வாய்ப்பை, நல்ல ஆதரவை பெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஒவ்வொரு தொண்டனும் செய்யணும். நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நாளாக கருதி பணியாற்ற நம்முடைய இத்துடன் நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.